வணக்கம் சார், என் பேர் ஜெயக்குமாருங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்தால் சண்முகங்கிற இடத்துல நம்ம விஎஸ் மாட்டு தீவனம் பண்ணிட்டு இருக்குங்க. இதில் 18 ஐட்டம் மிக்சிங் ஆகிருக்கு. இப்போ நம்ம சொன்ன ஐட்டம் எல்லாம் இதில் இருக்குங்க. எல்லாமே மிக்சிங் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. இந்த சைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் மாடுகளுக்கு. நம்ம மாடு கொடுக்கும்போது என்னென்னா நம்ம வந்து வெளியே மேய்ச்சலுக்கெல்லாம் கொண்டு போகாமல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த சைலேஜை போட்டு நல்லாவே வளர்த்திக்கலாம். இப்போ இது பதப்படுத்தி நமக்கு ஆடுகள் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா வளர்ச்சி நல்லா இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினும் நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக்ஸ். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கேட்டல் ஃபிட் தான் வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். ஓகே சார், உங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன்? வணக்கம் சார், என் பேர் ஜெயக்குமாருங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்தால் சண்முகங்கிற இடத்துல நம்ம விஎஸ் மாட்டு தீவனம் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆடுக்கு மாட்டுக்கு ரெண்டுக்குமே நம்ம தீவனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்குது அந்த பசுந்தீவனம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை தான் இப்போ பார்க்க போகிறோங்க. ஒன்பது பார்த்துலாங்களா? பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மக்காச்சோளத்தில் நம்ம ஷாப்பிங் பண்ணி கொண்டு வருதுங்க. நம்மளுக்கு வந்து இந்த சைலேஜை பொறுத்த அளவுக்கு வந்து மக்காச்சோளத்தில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்குங்க. இந்த மக்காச்சோளத்தில் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 80 85 நாள் விளைஞ்சதாக பார்த்து நம்ம காட்டுக்குள்ளேயே பார்த்து எடுத்து பால் பருவத்தில் இருக்கிறத எடுத்து நம்ம ஷாப்பிங் பண்ணி கொண்டு வந்து அதை பதப்படுத்தி கொடுக்குறோங்க. இப்போ இது பதப்படுத்தி நமக்கு ஆடுகள் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா வளர்ச்சி நல்லா இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினும் நல்லாயிருக்கும். இதே இது நம்ம மாட்டு கொடுக்கும்போது என்னென்னா நம்ம வந்து வெளியே மேய்ச்சலுக்கெல்லாம் கொண்டு போகாமல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த சைலேஜை போட்டு நல்லாவே வளர்த்திக்கலாம். இந்த சைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் மாடுகளுக்கு. சரிங்க சார், இப்போ இது எவ்வளோ நாள் வரைக்கும் ப்ராடக்ட் கேட்டாது இருக்கும்? இப்போ இந்த சைலேஜை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேக் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி பேக்கிங் பண்ணுறாங்க. அது இன்னரில் ஒரு கவர் கொடுத்து பண்ணியிருப்போம். ஓகே, அந்த கவர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு மூட்டையை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா 1 வீக் தான், ஒரு வாரத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியுங்க. அது வந்து என்னென்னா நம்ம வேக்கம் போட்டு அதில் இருக்க காற்றெல்லாம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு தான் பேக் பண்ணியிருப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க கவரை நல்லா கட்டி வச்சுக்கலாங்க. அது நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாங்க. ஏன்னா மாட்டுக்கு ஆட்டுக்கு ரெண்டுக்குமே கொடுத்துக்கலாம். இது பசுந்தே வந்தானுங்க. இது ஆடு மாடுகள் கொடுக்குற அளவு முறையில் தான் மாறுமா தவிர ரெண்டுக்குமே கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த இது கொடுக்குறதுனால மாடு நல்லா அசை போடுங்க. ரெண்டாவது இந்த நிறையா பேர் வைக்கப்பில்லு அது இதெல்லாம் போட்டு கடைசியில் அது செலவு தான் அதிகமாகுது மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வைக்கபிளுக்கு போதெல்லாம் நம்ம இதை போட்டாலே போதுங்க, நல்லா பால் அதிகமாக கிடைக்குங்க, நல்லாவும் இருக்குங்க. சரிங்க சார், இப்போ நம்ம மாட்டு தீவனம் கஸ்டமர் கேட்குறாங்க, கேட்டால் எப்பவுமே ரெடி டு ஸ்டாக் இருக்குங்களா? இது எப்போவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. சைலேஜும் நமக்கு கலப்பு தீவனம் ரெண்டுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க தேவைக்கு என்ன தேவையோ கேட்டாங்கன்னா நம்ம உடனே பண்ணி கொடுத்துர்லாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க நம்ம இடத்துலேருந்து. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சைலேஜில் அப்படியே வாங்க நான் காமிக்கிறேன். இந்த சைலேஜை பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து கரும்பு சாறு, நாட்டு சக்கரை, உப்பு இந்த மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போங்க. இது கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. பொன்னிறமாக நமக்கு வந்து பதப்படுத்தி நம்ம கொண்டு வந்து பேக் பண்ணி கொடுக்குறதுங்க. பார்த்தாலே நல்லா தெரியுங்க. இப்போ கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு ரெண்டுக்கு கொடுக்குற மாதிரி கட்டிங் ஈரப்பதத்தில் இருக்குமா சார்? இது வந்து ஈரப்பதத்தோடு தான் வருங்க. நம்ம பதப்படுத்தி தான் கொடுக்குறோங்க. நம்ம பதப்படுத்தி கொடுத்தா தான் அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சத்துள்ளது கிடைக்கும் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம இது கொடுக்குறோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளத்தில் மட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்குங்க. வேறு எதையும் நம்ம வந்து வேறு எதுலேயும் சூப்பர் நேம்ல இதுலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மக்காச்சோளத்தில் பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே நிறைய கிடைக்குங்க அதுக்கு ஆடு மாடுகளுக்கு. நம்மளது சைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் சரிங்க, மினிமம் ஒரு 3 மூட்டை கேட்டாங்க நம்ம போட்டு விடுவோம். முதல்ல எல்லோரும் சாம்பிளுக்கு எடுத்து தான் போடணும்பாங்க. அவங்களுக்கு மினிமம் 3 மூட்டை கேட்டாலும் நம்ம போட்டு விட்ருவோங்க. இது போடும்போது பார்த்திங்கன்னா சாம்பிள் பார்த்துட்டு இதுவும் கலப்பு தீவனம் ரெண்டுமே கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோங்க. ரெண்டுமே பார்சல் போட்டு கொடுத்துர்லாங்க. டெலிவரியில் எப்படி பண்ணுறீங்க? இப்போ டெலிவரினா இப்போ நம்ம ஒரு 3 டன் 4 டன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க. இப்போ இல்லை சாம்பிளுக்கு 3 மூட்டை 2 மூட்டை அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுத்துருவோம். அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. சரிங்க சார், இப்போ இந்த சைலேஜில் எப்படி சார் பண்ணுறீங்க நீங்கள்? நேரடியாக நம்மளே போய்ங்க காட்டில் போய் பார்த்து நல்லா விளைஞ்ச கருதை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து விவசாயிகிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சுருப்போங்க. இந்த மாதிரி வரும்போது எடுத்துக்கிட்டு அவங்களே எங்களை கூப்பிட்ருவாங்க. கூப்பிட்டாங்க கூட நாங்கள் நேரடியாக போய் காட்டிலேயே போய் பார்த்து அது விளைஞ்சிருக்கா பதமாக இருக்கா எப்படி இருக்குது ஒரு 85 நாள் ஆனதாக தான் எடுத்து நம்ம அந்த பதப்படுத்தி கொடுக்குறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைலேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா 85 நாள் ஆனதுங்க. அதனால நமக்கு வந்து அந்த தரமாக நம்ம எடுத்து கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்குறதுனால தான் கஸ்டமர் எல்லாமே விரும்பி வந்து நம்மகிட்டயே வாங்குறாங்க. எங்களுக்குன்னு ஒரு விஎஸ் சைலேஜ்னாலே எல்லாத்துக்குமே தெரியுங்க.
நம்ம வந்து தரமாக கொடுக்குறோன்ட்டு. மற்ற சைலேஜுக்கு நம்ம சைலேஜுக்கு நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. சரிங்க சார். இப்போ தார் பை மேலே போட்டு தான் இருப்பீங்களா சார் சைலேஜ் மேலே? தார் பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் அடிக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்குங்க. அது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ இந்த மழை டைம் வந்தாலும் ஒன்றும் ஆகாதா? இது மழைக்கு நம்ம வெளியே போட முடியாதுங்க. மழைக்கு எல்லாமே நம்ம உள்ள குடோனுக்குள்ளே வச்சு தான் பேக் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம மூட்டைக்கு வந்து வெயிலையோ மழையிலையோ கிடந்தாலும் ஒன்றும் பண்ணாது. என்ன காரணம்னா உள்ள இன்னரில் வந்து பாலித்தீன் கவர் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருப்போம். ஓகே, அதெல்லாம் சேஃபாக இருக்கும். வெயில் மழையில் இருந்தாலும் எதுவும் ஆகாதுங்க. சரிங்க சார். இப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி சார் பண்ணுறீங்க? இப்போ டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே எம்எஸ்எஸ் இருக்குது, மேட்டூர் டிரான்ஸ்போர்ட், ரஜ்மினா, A1, ஏகேஆர் அந்த மாதிரி எல்லா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஓகே. நம்ம கஸ்டமர் எங்கேருந்து கேட்டனாலும் நம்ம 4 ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம அவங்க மினிமம் வந்து 2 பேக் மேலே எவ்வளோ கேட்டாலும் போட்டு கொடுத்துருவோங்க. எப்பவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குமா சார்? எப்பவுமே அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ பல்க் ஆர்டர்னா எங்ககிட்ட முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதனால எப்பவுமே அவங்க கேட்குற டயத்துக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஆல்ரெடி நாங்கள் இப்போ எப்பவுமே ஸ்டாக் வச்சுட்டே தான் இருப்போங்க. ஓகே. இப்போ எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துறீங்க சார்? நமக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு 2 வச்சுருக்கோம், கால்நடை வச்சுருக்கோம், எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருங்க. இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லாமே பண்ணுறோம். சரிங்க சார். இப்போ இது மாட்டுத்தூள் என்னென்ன சார் கலக்குறாங்க இதில்? இப்போ நம்ம சொன்ன ஐட்டம் எல்லாம் இதில் இருக்குங்க. எல்லாமே மிக்சிங் ஆகிருக்கும். உங்கள் பார்த்தாலே தெரியுங்க. சார் இது எத்தனை ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க இதில்? 18 ஐட்டம் மிக்சிங் ஆகிருக்கும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீலர்ஷிப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட் யாருக்காவது தேவைப்படுது, டீலர்ஷிப் எடுக்கணும்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான டீலர்ஷிப் என்ன டீட்டெயில்ஸோ அது கொடுத்துட்றோம். ஓகே. சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வீடியோவில் வந்து மாட்டு தீவனை பற்றி வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாயருன். தேங்க்யூ சார்.